எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதாவது ஆஹ், இன- ஆஹ், டார்வின் கோட்பாட்டின்படி ஆரம்பத்தில் அவர் சொல்லியிருக்காரு, இனப்பெருக்க இனப்பெருக்கத்திற்கு இணையாக உணவு பெருக்கம் இருக்காதுங்கிறாரு. அப்ப இனப்பெருக்கத்திற்கு இணையாக உணவு பெருக்கம் இருக்காதுனாக அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? அவருக்கு ஆற்றலை பத்தி தெரியாது. அவருக்கு அந்த காலத்துல ஆற்றல் இருக்குது அதெல்லாம் எதுவுமே தெரியாது அந்த காலத்துல. இப்ப நம்ம தான் கண்டுபிடிக்கிறோம், இல்ல பின்னாடிதான் விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறாங்க ஆற்றல்னா என்ன, ஆற்றல்லாம் 4 வகை இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. நியூக்ளியர் விசை, அப்புறம் அஹ், மென்மையான விசை, அது நியூக்ளியர் ஃபோர்ஸ், அப்புறம் மின்காந்த விசை, ஈர்ப்பு விசை, அப்புறம் வலிமையான விசை, இப்படியெல்லாம் 4ஆ பிரிக்கிறாங்க. நியூக்ளியர் ஃபோர்ஸ், வீக் ஃபோர்ஸ், ஸ்ட்ராங் ஃபோர்ஸ், நியூக்ளியர் ஃபோர்ஸ், இப்படியெல்லாம் பிரிப்பாங்க. நீங்க கூட நேற்று போட்டிருந்தீங்க, அதெல்லாம் இருக்கு. ஆனால் ஆற்றல் என்பது இது வரைக்கும் யாரும் பேசவே இல்லை. அதாவது இனப்பெருக்கத்துக்கு இணையாக உணவுப்பெருக்கம் இல்லை அப்படின்னா அதே தான் நம்ம மனிதனுக்கு பொருந்தும். இனப்பெருக்க வேகத்துக்கு இணையாக இனப்பெருக்கத்திற்கு வேகத்துக்கு இணையாக உணவுப்பெருக்கம் இருக்காது. இப்ப பூமியில அப்படித்தான் நடந்துட்டு இருக்குது. இனப்பெருக்கம் நடந்துட்டு இருக்குது, அதுக்கு இணையாக என்ன நடக்காது? உணவுப்பெருக்கம் இருக்காது. அப்படின்னா என்ன அர்த்தத்துல இப்ப நாம் எப்படி புரிஞ்சுக்கணும்? விலங்குகளுக்கு உணவு பெருக்கம் தெரியாது, மனிதனுக்கு விலங்குகளுக்கு இனப்பெருக்கத்துக்கு இணையாக உணவு பெருக்கம் இருக்காது. அதனாலதான் அதனாலதான் அது விலங்குகளுக்கு புரியாது. விலங்குகள் ஆற்றல் எடுக்க தெரியாது. அப்ப சரி, ஆனா இங்க இனப்பெருக்கத்திற்கு இணையாக உணவு பெருக்கம் இருக்காதுன்னா உணவு பெருக்கம் வேற, உணவு பொருள் வேற, ஆற்றல் வேற. ஆற்றலை சாதாரண மக்களுக்கு எடுக்க தெரியாது, அவனும் விலங்காண்டி தான். ஆனா 7ஆம் அறிவு பெற்றவங்க ஆற்றலை எங்க இருந்து எடுத்துக்கிறாங்க? இயற்கையில இருந்து எடுத்துக்கிறாங்க. உணவு எங்க இருந்து எடுத்துக்கிறாங்க? அப்படி கேட்கலாம், உணவு எங்க இருந்து எடுத்துக்கிறாங்க? ஆக்சுவலி இப்ப எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த சூரியனில இருந்து வந்த அந்த கதிர்ல தான் அப்படி ஆற்றல், பாத்தீங்கன்னா அது அதுதான் பேர் ஆற்றல், அடிப்படையா அது இருக்கு இல்லையா? பேர் ஆற்றல் ஆற்றல். தான். ஆற்றல். அதைத்தான் அப்போ அதாவது நம்ம அவர் அந்த ஆற்றலை அதைத்தான் அவர் 150 வருஷத்துக்கு முன்னாடியே தெளிவா சொல்றாரு. இந்த ஆற்றல் இருந்து மனிதன் எடுத்துக்கொள்ளணும் அவருக்கு தெரியாது. அவருக்கு இருக்கிற அறிவு அவ்வளவுதான், சித்தர்களுக்கு இருக்கிற அறிவு அவ்வளவுதான். அவங்கள விட நான் மேலான அறிவு பெற்றவங்க நாம. திருவள்ளுவரை விட கூறிய அறிவு நமக்கு இருக்குது. திருவள்ளுவர் மிகப்பெரிய மெஞ்ஞானி, அதெல்லாம் சரிதான். ஆனா இன்னைக்கு ஏற்கிற மாதிரி அவர் சொல்றதை பொருத்தி பார்க்கணும். அவருடைய ஒரு திருக்குறள் கூட நம்மளால எழுத முடியாது, அது வேற. அப்படின்னு நமக்கு ஆற்றல் எங்கே இருந்து வருகிறது? இப்ப டார்வின் சொல்ற மாதிரி திருவள்ளுவர் சொல்லியிருக்காருன்னு அப்படி பார்க்க முடியாது. டார்வின் அவர் உயிர்களை படிப்படி ஆராய்ச்சி பண்ணி இங்கிருந்து தான் வந்திருக்கோன்னுட்டாரு. சின்ன இனம் தான் பெரிய இனமும் சிறுசுதான் பெருசா மாறுன்னு எழுதுறாரு. சிறு இனம். சரி, இப்போ அதனாலதான் இயற்கை என்ன பண்ணுதுன்னா இனப்பெருக்கத்தை பண்ணிட்டு உணவை ஆற்றலாக வச்சிருக்குது. ஆற்றல் ஆவதும் இல்லை, அழிவதும் இல்லை. அதான் விஷயம். இப்ப சொல்லுங்க, என்ன புரியுது? அதாவது மனிதன் இப்ப ஆற்றலை டைரக்டா எடுக்கிற அந்த நுண்ணறிவு பெற்றிருக்கான். வேற எந்த ஒரு ஜீவராசியுமே ஆற்றலை எடுக்கிறதுக்கான அறிவு தெரியல. மனிதனுக்கு அதுக்கான சாத்தியக்கூறு இருக்கு.
அப்படி இல்லாம மனிதனும் மிருகம் போலவே ஆற்றலை மற்ற ஜீவராசிகள் கிட்ட இருந்து எடுக்கிறதா ஒரு மாயையில இருக்கும். அவ்வளவுதான். அதுதான் எனக்கு புரியும். ஆமாம், தெரியாது. மாயைன்னு சொல்றது என்ன சொல்றோம் இல்லையா, தெரியாது. ஏன்னா அதுக்கான தகவு அமைப்பு இல்லை. சூரிய தகடு சூரிய தகடுன்னு வச்சிருக்கிறோம். அது மட்டும்தான் மின்சாரத்தை பிரித்து கொடுக்கும். எல்லா தகடும் பிரிக்காது. என்னது, எல்லா தகடும் வச்சிங்கன்னா எல்லா தகடு வைங்க, தங்க தகடை வச்சாலும் மின்சாரமா மாறது இல்லை. தங்க தகடை வச்சாலும் மின்சாரமா மாறுறது இல்ல. ஆனா அதுக்குன்னு தகடு கண்டுபிடிச்சான் இல்லையா, பேருதான் தகடே தவிர அது தொழில்நுட்பம், அட்வான்ஸ்டு தொழில்நுட்பம், மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. அது சாதாரண விஷயம் அல்ல. அத்தனை சிலிக்கான், அதுவும் சிலிக்கானு. அத்தனை என்ன தெரியுமா, அதுக்கு பேரு லைட் எமிட்டிங் டயோடுன்னு பேரு. லைட் எமிட்டிங் டயோடு, எல்இடி. எல்இடி. அந்த எல்இடிக்கு என்ன பேரு, போட்டோ எலக்ட்ரிக் டயோடுன்னு பேரு. அது போட்டோ, இது வந்து எல்இடிங்கிறது தெரியுமா, லைட் எமிட்டிங். எல்இடி என்பது மின்சாரத்தை வெளிச்சமா மாற்றுவது. அது போட்டோ எமிட்டிங் டயோடு. அது என்ன தெரியுமா, அது வெளிச்சத்தை மின்சாரமா மாற்றுவது. எல்இடினா லைட் எமிட்டிங் டயோடுனா எலக்ட்ரிசிட்டிய லைட்டா கன்வெர்ட் பண்றது. மின்சாரத்தை வெளிச்சமா மாற்றுவது, ஒளியாக மாற்றுவது. ஒளியாக மாற்றுவது. அது வந்து ஒளியை வந்து மின்சாரம் மாற்றும். அதுதான் அது போட்டோ எமிட்டிங் டயோடு. இது லைட் எமிட்டிங் டயோடு. போட்டோன்னு ஒளின்னு அர்த்தம், போட்டோன்னா ஆற்றல்னு அர்த்தம். அந்த ஆற்றலை இது மின்சாரமா மாற்றுது. அப்போ போட்டோ எமிட்டிங் டயோடு அப்போ அது வந்து நம்ம உடம்பு மேல பட்டு நம்ம உள்ள வந்து அந்த ஆற்றலை உருவாக்குது. அவ்வளவுதான், உருவாகுது ஆட்டோமேட்டிக்கா. ஆற்றலுக்கு என்ன வேணா பேர் வச்சுக்க நீ. இதுதான் அது டைரக்டா கிரகிக்கிற அளவுக்கு நமக்கு அந்த நுண்ணறிவு இருக்கு. அந்த நானோ அளவுல டிராவல் பண்ணி போனா அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா உடம்பே நானோ. அப்போ எதுவுமே எதோடயே கலக்காமயே அது ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. அது ஆமா, எதுவுமே எதோடமே தொடர்பு வைக்காம அது நடந்துகிட்டு தான் இருக்கு. அப்போ நம்ம தான் அதை டிஸ்டர்ப் பண்றோம். நம்ம தான் தடுத்து வச்சிருக்கோம். அந்த சாதாரண உணவு தடுக்கிறது. அவ்வளவுதான். எண்ணம் தடுக்குன்னு சொல்லி வச்சிருக்காரு. இந்த முண்டங்கள் என்ன பண்ற, இந்த எந்த முண்டம், இந்த மனதை பற்றி, அதாவது உடம்பு மனத்தால் ஆனது, அது ஒண்ணுமே கிடையாது. மனதை பத்தி பேசுகின்ற பொழுது மனம்ங்கிறான். மனம் வந்து உடம்புக்குள்ள இருக்குது. உடம்புல இருக்கிற பிரச்சனை என்ன, உடம்புல இருக்கிற தூண்டலை சரி செய்யாம மனம் அமைதி அடையாது. அப்ப அது உடம்பு தூண்டிட்டு தானே இருக்கும். உடம்பு மனதை தூண்டிக்கிட்டே இருக்கும் செய்ய சொல்லி. அப்ப அந்த மனதை அடிப்படையாக வைத்துக் கொண்டு நம்ம இன்னும் செயலை செஞ்சுக்கிட்டே இருப்போம். சோ அதுக்கு ஒரு எண்டு கடை கிடையாது. அதுக்கு ஒரு முடிவுன்றதே கிடையவே கிடையாது. அது உடம்ப விட போற நேரத்திலயும் எனக்கு இது வேணும் அது வேணும் தான் கேட்கும். அதாவது கடைசி நிமிஷத்துல கூட அந்த உடம்ப தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கும் இல்லையா. சாக போற தருவாயிலையும் அனுபவிக்கணும், இதை அனுபவிக்கல அதை அனுபவிக்கல அப்படின்ற குறைபாடுதான் இருக்கே தவிர நிறை இல்லையே அந்த இடத்துல கூட. அந்த நேரத்துல அவனுக்கு சாப்பாடு தான் ஊத்துவானுங்க, பாலையும் சோறையும் தான் கரைக்கி ஊத்தி சாகடிப்பானுங்க முண்டங்கள். பட் ஆனா நம்ம நினைவுல அது இருக்காது. இன்னும் நிறைவேறாத ஆசைகள் தானே அந்த நேரத்துல வந்து அது என்ன வேணாலும் பண்ணும். முதல்ல இங்க ஆகாரத்தை நிறுத்தினாத்தான் எல்லாமே நிறுத்தணும். ஆகாரங்கிறது தவறான சிந்தனை கொண்டு போய் விட்டுரும். ஆகாரம் என்பது தவறான சிந்தனை கொண்டு விட்டுருது. அப்ப இங்க டார்வின் வந்து தெளிவா சொன்னதை, அப்ப இனப்பெருக்கத்திற்கு இணையாக உணவு பெருக்கம் இருக்கிறது, எவனால அது ஜெயிக்க முடியாது. அவர் சொன்னதுதான். டார்வின் சொன்னதை யாரும் மறுக்க முடியாது. அப்ப ஒருதான் அவனுடைய வாழ்நாளுக்கு தேவையான அனைத்து உணவையும் அவனே வந்து இயற்கை ஆற்றல் மூலியமா பெறக்கூடிய ஆற்றலை பெற்று இருக்க வேண்டும் அப்படின்றதுதான் இப்போ. அதுக்குதான் சித்தர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா காமா கதிர்களை பயன்படுத்திருக்காங்க. ஆனா அவங்களுக்கு சொல்ல தெரியாது.
ஏன் சொல்ல தெரியாது? கோடிக்கணக்கான நடந்துகிட்டு இருக்கு, சொல்ல தெரியாது. அவங்க அருள் அது பேரை வச்சுட்டாங்க, பேரு அருள் அப்படின்ட்டாங்க. அருள்னாவே ஆற்றல்னு அர்த்தம். அருள் பொருள் ரெண்டு தான் இருக்கு. அருள்னா ஆற்றல், பொருள்னா பொருள். பொருள் அருள் தான் பொருளா மாறுது. அருள்னா அருவ வடிவமாக இருக்குன்னு அர்த்தம். பொருள் ஓ அப்ப அருள்ன்றது அது நேனோல ஒர்க் ஆகுறது, அது ஃபுல்லாவே நேனோல இருக்கிறது, அருவ அதை வடிவல் நம்ம இருக்கு. கண்ணால பார்க்க முடியாது. அருவ வடிவல் இருக்குது. அருள்னாவே அருவ வடிவல் இருக்குன்னு அர்த்தம். பொருள்னா கண்ணுல பாக்குறதுன்னு அர்த்தம். அவ்வளவுதான். கண்ணுல பொருளை அது காட்டுமா? பொருளை பொருளை காட்டு. நம்மளால பார்க்க முடியாது, அருளை அருளை பார்க்க முடியாது. அருள்ங்கிறது பார்க்க முடியாது, ஆற்றல். ஆனா வந்து ஆற்றல், அப்போ ஆற்றல்ன்றது அணு அளவுல தான் இருக்கும், அது அணுவுல ஒர்க் ஆயிட்டு இருக்கும் எல்லாமே. ஆமா, அரு என்னன்னா அருன்னா அருவ வடிவம்னு அர்த்தம். வடிவம் இல்லாதது. வடிவம் இல்லாத ஆற்றல், அதுதான், வேற ஒண்ணும் இல்லை. இதைத்தான் வந்து அருள் அருள் அருள்னு சொல்லியிருக்கானுங்க. அப்புறம் பொருள், அருள் தான் பொருளா மாறுது, அருள் தான் பொருளா மாறுது, அருள் தான் பொருளா மாறுது. அதான் 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 அல்லல் அருள் ஆழ்வார்க்கையிலேன்னு எழுதுவாரு. அல்லல் துன்பம், அருளை பின்பற்றுகின்றவர்களுக்கு அல்லல் இல்லைம்பாரு. அல்லல்னா துன்பம் இல்லைம்பாரு. அல்லல் அருள் ஆழ்வார்க்கு இல்லை அப்படிம்பாரு. யாருக்கு அல்லல்னா அல்லல். துன்பம். அருள் ஆழ்வார்க்கு இல்லை. ஆழ்வார்னா அருளை அத வந்து ஆள்றவங்களுக்கு, அதாவது அது தன்னுடைய கண்ட்ரோலுக்கு இல்ல இருக்கிறவங்களுக்கு துன்பம் இல்லை அப்படின்னு. அதுக்கு மின்சார தகடு அதுக்கு துன்பம் இல்லை. அது மின்சார தகடு மின்சாரத்தை எடுத்துக்குது, அது எடுத்து எல்லாத்துக்கும் கொடுக்குது, துன்பம் இல்லை. இது சூரிய தகடு, அதுக்கு துன்பம் இல்லை. அது அப்படி வைக்குது, அது மின்சாரத்தை எடுக்குது, எல்லாத்துக்கும் கொடுக்குது, அது அந்த குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கு, அவ்வளவுதான். இது அல்லல். அதே மாதிரிதான் மனிதன் வந்து இப்ப நீர் உணவு மூலமாக காற்றை சுவாசித்து தண்ணீரை மருந்தாக அருந்தி அவன் உயிர் வாழ்கிறானோ அவனுக்கு அல்லல் இருக்காது. அருள் வடிவுல பொருளையும் சம்பாதிக்க முடியும். அதே அருளை வைத்துக் கொண்டு தன்னுடைய உயிரையும் காப்பாற்றிக் கொள்ள முடியும். இந்த உயிரை தக்க வைக்கிறதான் உயிரை, அப்பதான் உயிர் வந்து உடலை விட்டு போகாது, அவ்வளவுதான். அதான் அருளில் வாழ்கிறவர்கள் அர்த்தம். அருளில் வாழ்கிறவர்கள் அர்த்தம். அருள் ஆற்றல், இயற்கை ஆற்றலை வாழ்றவனுக்கு இந்த போதை பொருள் தேவையில்லை. இயற்கை ஆற்றலை வாழ்றவனுக்கு இந்த உணவுங்கிற போதை பொருள் தேவையில்லை, அவ்வளவு. உணவுங்கிறது போதை, அவ்வளவுதான். ஏன்னா ஹைட்ரஜன் இருக்குது, கார்பன் இருக்குது. ஹைட்ரஜன் கார்பன் சேர்த்து அது வந்து நானோ கிக் மெட்டீரியல், அவ்வளவுதான். ஸ்ட்ராங் கிக் மெட்டீரியல் இருக்கு. ஸ்டீராய்டு போட்டாலும் அடிக்கும், இது மெல்ல அடிச்சு அலசாக அடிக்கும். இது வருட கணக்குல போதை இருந்து கொள்ளும், அது உடனே போட்டு ஆளை கொள்ளும், அவ்வளவுதான். அப்ப அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை அப்படின்ற சொல்லுக்கு நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? அருளை பெற்றவனுக்கு தான் அந்த உலகம் கிடைக்கும், பொருளை பெற்றவனுக்கு இந்த உலகம் இல்லை. அருள் ஆற்றலை பெற்றவங்களுக்கு என்ன வேணா பேர் வச்சுக்கோ, அருளுக்கு என்ன வேணா பேர் வச்சுக்கோ. அடைஞ்சாச்சுன்னா அந்த ஃப்ரீக்வன்சி அடைஞ்சாச்சுன்னா அங்கேயே ஸ்டே பண்ணிடலாம். அந்த ஃப்ரீக்வன்சிக்கு நம்ம போகணும். ஆமா, அந்த அருளை பெற்றுட்டு அப்புறம் அது நிறைய அதுக்கு தகுந்த மாதிரி விளக்கங்கள் கெடுத்துட்டே அதுக்குள்ள போயிட்டீங்கன்னா அப்புறம் அதை பத்தி ஆராய்ச்சி வர வேண்டியதுதான். அதான் அகவல் கேட்டுட்டு இருந்தேன், அதுல கூட அவரு நிறைய நம்ம மெய்ப்பொருள் அதுக்குள்ள போயிட வேண்டியதா. இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் எடுத்தேன். இன்னைக்குதான் என்ன சொல்லியிருக்காரு அகவல் அப்படின்னு. நீங்க பொருள் எடுத்தீங்கன்னா அதாவது பொருள்ல மேட்டர், பொருள்ல எங்க சிங்கப்பூருக்கு எதுக்கு போயிருக்கீங்க? மேட்டருக்கு போயிருக்கீங்களா? என்ன அப்புறம் அதுல ஆயிரக்கணக்கான விளக்கம் சொல்லிக்க வேண்டியதுதான். அரசாங்கமே சொல்லுது, பணம் சம்பாதிக்கிறதுக்கு 1008 வழி சொல்லுது, அதுதான் பொருள்னு போயிட்டுன்னா அது 1008 வழி. அந்த நாடு என்ன பண்ணுது? பொருள் இன்றைக்கு பிசினஸ் பண்ணுது. நீ என்ன பண்ற? படிக்க போயிருக்க. நீ என்ன பண்ற? வேலைக்கு போயிருக்க. அவன் என்ன பண்ற? கறிக்கடை வச்சிருக்கேன். அவன் என்ன பண்ற? எலக்ட்ரானிக் கடை வச்சிருக்கேன். எல்லாம் எங்கடா போறீங்க? வழிகள் தான் வெவ்வேறு. 1 லட்சம் 1 கோடி பொருள், 1 கோடி தொழில் இருக்கு. தொழில் மட்டும் 1 கோடி தொழில் இருக்கு. பொருளை ஈட்டுவதற்கு. ஆமா, அப்ப இதுக்குள்ள எவ்வளவு விளக்கம்? பொருளை ஈட்டுவதற்கு. ஆனா அருளை ஈட்டுவதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு அப்போ. ஆமா, அதுக்குள்ள போயிட்டீங்கன்னா பொருள், அதுக்குள்ள போயிட்டீங்கன்னா அதுல போய் என்ன இருக்கு நீதான் சொல்ல. நீங்க போய் அதை அனுபவிச்சு சொல்ல வேண்டியதுதான். அப்ப பொருளை அருளுக்குள்ள போயிட்டு ஆற்றலை பத்தி எல்லாம் பேசுறாங்க. ஆற்றலை கண்டுபிடிச்சங்காட்டி ஆற்றல் எங்க இருந்து இருக்கிறான்? ஆற்றல் இருக்குது. ஆற்றலை எல்லா அசைவுல இருந்து ஆற்றல் எடுக்க முடியுங்கிறான். காற்று அடிச்சாலும் ஆற்றல் எடுக்கலாங்கிறான்.
கடல் அலை அடிச்சாலும் ஆற்றல் எடுக்கலாங்கிறான், சூரியன்ல இருந்து ஆற்றல் எடுக்கலாங்கிறான், அப்புறம் வந்து நெருப்பு உண்டாக்குனா ஆற்றல் எடுக்கலாங்கிறான், இசை ஒரு ஆற்றலுங்கிறான், எல்லாம் ஆற்றலுங்கிறான். அந்த ஆற்றலை எடுப்பதற்கு எத்தனையோ வழி இருக்கு, 10 12 வழி இருக்கு. இங்க நீங்க ஆற்றல்னு சொல்றது அந்த மின் சக்தியை சொல்றீங்களா? எதை மின்சாரத்தை வேணா தான் வச்சுக்க, சொல்றீங்களா? மீண்டும் ஏன் சேர்த்து இப்ப குறுக்காதீங்க, எதை வேணா வச்சுக்கோங்க. ம். ஆற்றலை எப்படி எடுத்துக்கிறீங்க கேள்வி. ஆற்றலை எப்படி எடுத்துக்கிறீங்க? அதை எந்த வடிவத்துல நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்றத பொறுத்து இருக்கு. ஆமா இப்ப அதுவே இப்ப நம்ம உடம்பு தயார் பண்ணிச்சுன்னா நம்ம உள்ள நடந்ததுன்னா நம்ம நடக்கிறோம், செய்யறோம், எல்லா பணிகளும் செய்யறோம். அதுக்கான இதுவே ஆற்றல் அதை வச்சு கிடைச்சாச்சு. ஸ்டோர் ஆ. இதுவே நம்ம ஒரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு அதை ஸ்டோர் பண்ணனா அது எலக்ட்ரிசிட்டியா அது ஸ்டோர் ஆகிக்குது. ம். இது கண்டினியூட்டிவா போயிட்டு இருக்கு. இது வந்து ஸ்டோரேஜ் கிடையாது, எப்படி கண்டினியூட்டா போயிட்டே இருக்கும். போயிட்டே இருக்கு. அது இது நம்ம ஸ்டோர். எந்த தன்மையில அதை உள் வாங்குறோம் அப்படின்றத பொறுத்து, எந்த மீடியம்ல அதை வாங்கிக்கிறோன்றத பொறுத்து அது அதுக்கேத்த செயலா அது மாறுது. இப்ப நம்ம சைக்கிள் ஓட்டும் போது அந்த மெக்கானிக்கல் எனர்ஜி வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது. நம்ம ஆற்றல் அங்க இருந்து இயற்கையில இருந்து எடுத்து ம். இந்த உடம்பு கிரகிச்சு இது ஒரு வேலையை செய்து இந்த மெக்கானிக்கல் எனர்ஜி மறுபடியும் வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகி அந்த லைட் டைனமோ எரியுது. அதுகிட்ட இருந்து ஆற்றலை நம்ம வாங்கிட்டு நமக்குள்ள ஒரு மின்சாரத்துல இருந்து மறுபடியும் நம்மளுடைய மின்சாரம் உள்ள இருந்து ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜியா கிரியேட் ஆகி சைக்கிளை மிதிக்கிறோம். அருளை வாங்கிட்டு அந்த நீ ஆற்றலை இதுல இது வாங்கிட்டு அந்த இதுல ஆற்றல்ல இருந்து ஒரு செயலை இதுல கடவுளுங்கிற பேருக்கு இடமே இல்லை. இது கடவுளுங்கிற பேருக்கு இடமே இல்லை. கடவுள் அது கத்திரிக்காய்ங்கிறது இல்ல. நேர்கோட்டுல வந்துருது எல்லாமே. அப்போ ஒரு நேர்கோட்டுல வருது எல்லாமே. அதே கடவுள் நம்பிக்கை இதுக்கு தேவையில்லையே. இதுக்கு எதுக்கு கடவுள் நம்பிக்கைன்னு கேக்குறேன். கடவுளே இதுல கிடையாது. இயற்கை 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 இயற்கையாகவே எல்லாமே கரெக்டா நடக்குது. ஒரு நேர்கோட்டுல இதையே நடக்குது. இதையே கடவுளை போட்டு கொடைன்னு குடைஞ்சிட்டு கேவலமும் உண்டாக்கிட்டு அது 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 போய் பேசி அது ஒண்ணு இருக்குதா இல்ல. நீ இயற்கை மைந்தன், இயற்கை ஆற்றல் எடுத்துக்கிற, அது சாகாத வரத்தை கொடுக்குது. இது இயற்கை நடக்கிறது தான். சாகாத வரப்புல ஒரு அப்ப எண்ணம் இல்ல. அதாவது நோய் அதோட இல்லாத வாழ்க்கை, நோய் இல்லாத வாழ்க்கைதான் சாகாத வரம். இவன் ஏதோ கதை விடுறானுங்க. நோய் இல்லாம போய் இயற்கையோட சேர்றது, நோய் இல்லாம இயற்கையோட போய் சேர்றது. இவ்வளவுதான் இது. அதாவது அந்த தன்மையோட இருந்துட்டா பிரச்சனையே கிடையாது. அதாவது ஆமா, அதோட தன்மையோட இருந்துட்டா பிரச்சனையே கிடையாது. இங்க எங்க குழப்பம் வருதுன்னா ஒரு இதை போய் இன்னொரு இதை போய் டிஸ்டர்ப் பண்ணும்போது தான் குழப்பம் வருது. அவ்வளவுதான். இதுதாங்க ஆற்றல் பொருள், எனர்ஜி மேட்டர். இது அவ்வளவுதான். இவ்வளவுதான். இங்கிலீஷ்ல எனர்ஜி மேட்டருங்கிறாங்க, நம்ம ஆற்றல் பொருளுங்கிறோம். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்ல. ஆஹ் ஆற்றல்ன்றது எனர்ஜின்னு சொல்றீங்க, பொருள்ன்றது மேட்டர்னு நீங்க சொல்றீங்க. அப்போ பின்ன எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? தமிழ்ல எனக்கு புரியுது, இங்கிலீஷ்ல புரிய மாட்டேங்குது. இங்கிலீஷ்ல எனக்கு அருவருப்பா இருக்கு, படிச்சாவே புரிய மாட்டேங்குது. இங்க தமிழ்ல என்ன பண்றது? இப்ப எல்லாமே மைண்ட வச்சுதான் இப்ப எல்லாம் வளர்றது. அருவருப்பா இருக்கு. அந்த வேர்ச்சொல்லே கிடைக்க மாட்டேங்குது. அதனாலதான் ஆங்கிலம் வந்து ஒரு விபச்சார மொழி, மானகெட்ட மொழி. அது எவனாலையும் ஒழுங்கா பேச முடியாது. ஆங்கிலத்தை அவன் நாட்டுக்கார ஒழுங்கா பேச முடியாது. இன்னும் அடுத்ததே தெரியும். அவனும் குலைச்சிட்டு இருக்கிறான், அவனே ஆங்கிலத்தை சிதைச்சிட்டு தான் இருக்கான். நமக்கு சிதைக்க முடியாது. சிதைச்சதுன்னு பொருளே இல்லாம போயிடும். நமக்கு 33 அடிப்படை ஓசை இருக்கு. பேசிக் சவுண்டே 33 இருக்கு. உலகத்துல அப்படி கிடையாது. 33 பேசிக் சவுண்ட் இருக்குது. அது திரிச்சோம்னா 247 எழுத்து இருக்கு. உலகத்திலே 247 எழுத்து உள்ளது ஒரே மொழி இருந்தவனுதான். ஐயா அப்படி அப்ப ஆற்றல் பாத்தீங்கன்னா அது உயிர் உள்ள பொருள்லயும் இருக்கு, உயிர் அற்ற பொருள்லயும் இருக்கு. எல்லா தன்மையில எங்கேயுமே நிறைஞ்சிருக்கு அந்த ஆற்றல் பாத்தீங்கன்னா. அதான் எங்கும் நிறைந்தோனேங்கிறான். எங்கும் நிறைந்தோனே என்ன அர்த்தம்? எங்கும் நிறைந்தோனே என்ன? எங்கும் நிறைந்தோனே எங்கும் நிறைந்த ஆற்றல் நடந்தான். ஆற்றல் அளவே இல்லை. ஆற்றல் நீக்கமர நிறைந்திருப்போம் எல்லாம். எங்கும் நிறைந்தவனுங்கிறான், அவன் நீக்கமர நிறைந்தவனுங்கிறான். எல்லா இளவும் ஒரே ஒன்னதான் குறிக்கும். எல்லா ஆற்றலை தான் குறிக்கிறது. இப்ப மாம்பழம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆற்றலை வைத்து அந்த செடி வந்து மரமா மாறி அந்த மரத்துல இருந்து ஒரு மாங்கனி வந்து அதுக்கப்புறம் மாங்காயா வந்து மரத்துல இருந்து உதிர்ந்த பிறகும் அந்த ஆற்றலுடைய இது வந்து அந்த மாம்பழத்துல இருக்கு இல்லையா? அது வந்து உயிரற்ற பொருள் தான். ஆனா அதுக்குள்ளேயும் ஒரு உயிரை வச்சிருக்கான் இறைவன். மீன்ஸ் அந்த உயிர் அந்த இதுக்குள்ளேயும் அந்த உயிர் இருக்கு. தாவரம்ல உயிருடையது. அந்த மாம்பழத்துல சொல்றேன். இப்ப எல்லாம் உயிர் தான். தாவரம்னு வந்துட்டா உயிர் தான்.
தாவரம் மட்டும்தான் உயிர். தாவரத்துல இருந்து மனிதன் வரைக்கும் உயிர் தான். அது ஆற்றல் எங்கிருந்து எடுத்துக்குது? ஆற்றல் எங்கிருந்து எடுத்துக்குது தாவரம்? தாவரம் ஆற்றல் எங்கிருந்து எடுத்துக்குது? சூரியன். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கு தான் தலை வச்சிருக்குது. தலை தலையில என்ன இருக்குது? நானோ துகள் இருக்கு. தலையில பூரா துகள் இருக்கு. இயற்பியல் துகள் கிடையாது, வேதியியல் துகள். அதெல்லாம் இயற்பியல் துகள் வேற, வேதியியல் துகள் வேற. நமக்கு வேதியியல் துகள் தான் இருக்கு, நமக்கு இயற்பியல் துகள் நம்மளுக்கு கிடையாது. நம்மள எல்லாம் வேதியியல் துகள், கெமிக்கல் நானோ பார்ட்டிகல். அது கெமிக்கல் நானோ. நம்ம இயற்பியல் துகள் கிடையாது. இயற்பியல்னா அப்படியே இருக்க வேண்டியதுதான். இயற்பியல்னா எந்த பயன்பாடும் கிடையாது. இயற்பியல் வேதியியலாக மாற வேண்டும். இயற்பியல் அப்போ இயற்பியல் வந்து வேதியியலா மாறணும். வேதியியலா மாறிடுச்சு. ரசாயன மாற்றமா மாறணும். அது மாறிடுது. நமக்கு ரசாயனம் மட்டும் மாறிடுது நமக்கு. அவ்வளவுதான். ரசாயன மாற்றத்துக்கு ரசாயன மாற்றக்கான தூள் நம்மகிட்ட இருக்கு. அது பட்டனே சூடாகுது, உள்ள இழுத்துக்குது, பண்ணிக்குது. அதே மாதிரிதான் தாவரத்துல பட்டனே இழுத்துக்குது, பண்ணிக்குது. அதே மாதிரி இருட்டிலே காளான் வேலை செய்யுதுன்னா அது வந்து அதுக்கு தானே. அது இருட்டில காளான் வருது. காளானுக்கு சூரியன் தேவையில்லை. காளானுக்கு சூரியன் தேவையில்லை. அது கதிர்கள் இருந்து எடுத்துக்கும். ரெண்டும் ஒண்ணுதான். கதிர்னாலும் ஒண்ணுதான், எல்லாம் ஒண்ணுதான். கதிர் 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 மின்காந்த அலைகள் எடுத்துக்கொள்கிறது. அவ்வளவுதான். மின்காந்த அலைகள் பிசிக்கல்ல அந்த பிசிக்ஸ் வந்து அந்த கெமிக்கல் சேஞ்சஸ் ஆகி உருவாறதுனால அப்பதான் அந்த உயிரியலா மாறுது. அந்த பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அப்புறம் தான் அது பயாலஜியா மாறுது. அதனால பயோ கெமிஸ்ட்ரியா பேர் வச்சானுங்க அந்த முண்டங்கள். பயோ ஏன் கெமிஸ்ட்ரின்னு பேரை கொண்டு வர்றீங்க? இது பயோ பிசிக்ஸ் சொல்ல வேண்டியதானே? பயோ பிசிக்ஸ் சொல்ல முடியாது, பயோ கெமிஸ்ட்ரின்னு தான் சொல்லுவாங்க. ரசாயன மாற்றம் நடக்குது. ஆமா, அப்படியே பயோ பிசிக்ஸ்லயே இருக்கு. பிசிக்ஸாவே இருந்து வேலை செய்யாது. ஜட பொருள் ஆயிடும் இல்லையா? வெறும் பிசிக்ஸ்னா அது வெறும் பிசிக்ஸ்னா அது ஜட பொருள். அது அதை பத்தி மட்டும் படிக்கிறது. ஜட பொருள்ல அந்த ரசாயன மாற்றம் நடந்தாதான் அது வந்து ஒரு உயிரா அது மாறக்கூடிய தன்மையில இருந்துகிட்டே இருக்கும் அந்த ரசாயனம். ஆனா அந்த பிசிக்ஸ் பாடியில அந்த எமிட்டிங் இருக்கு. அந்த பிசிக்ஸ் பாடியில தான் என்ன பண்ணுதுன்னா அந்த எமிட்டிங் நடந்துகிட்டே இருக்குது. பிசிக்ஸ் பாடி. இப்ப சூரியன் ஒரு பிசிக்ஸ் தான். சூரியன் பிசிக்ஸ் தான். உயிர் இருக்கா இல்லையான்னு கேள்வி கேட்காதீங்க. அது இருக்குது, ஆற்றல் வெளிப்படுது, அவ்வளவுதான். ஆற்றலை இது பயன்படுத்திக்கிறது. ஆற்றல உயிர் உள்ள பொருள் பயன்படுது. அது உயிரற்ற பொருள், இது உயிருள்ள பொருள். உயிருள்ள பொருள். சோ அந்த உயிர் உள்ள பொருள் இப்ப நம்ம உயிர் உள்ளதுனாலதான் அதை எமிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நமக்குள்ள இருந்து ஆற்றலும் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கு. அது உள்ள வாங்குறதுல உயிர் ஆற்றல் இல்ல, அதனால அது மூவ் ஆகல. அது இருக்கிறபடியே இருக்கு. நாம் அது நாம் உயிர் பொருள் பண்ணிட்டு நம்ம மறுமலர்ச்சிக்கு உண்டாக்கிக்கிறோம். தாவரத்திலிருந்து நம்ம மனிதனா மாறுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50-60 கோடி 70 கோடி 100 கோடி ஆண்டு, எவ்வளவோ குறைஞ்சபட்சம் 100 கோடி ஆண்டுல இந்த ப்ராசஸ் இருக்கு. 300 கோடி. இந்த வளர்ச்சி வருவதற்கே நமக்கு 300 கோடி ஆண்டு 350 கோடி ஆண்டா இருக்கு. அப்ப 350 கோடி ஆண்டுகளாக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்னு அர்த்தம். தொடர்ச்சி சங்கிலி அங்க தொடங்குது. எங்கிருந்து தொடங்குது? அந்த ஒற்றை செயல் உயிரினம் இருக்கு இல்லையா, அதுல இருந்து தொடங்கிருக்கு சங்கிலி. நமக்கு அதுக்கு சங்கிலி, நேரடி சங்கிலி. அது 350 ஆடி. அந்த தலைவு எங்க இருக்குது? 350 கோடி ஆண்டுக்கு மேல தலைவு இருக்குது. இந்த பேசிக் ஸ்டார்டிங். நாம 350 ஆடு உட்காந்து நான் பேசிட்டு இருக்கிறேன். அதேதான் இங்க வருது. இடையில என்ன பண்ணுது? வெவ்வேறு உருவம். சங்கிலி தான். சங்கிலி ஒண்ணு கொக்கி மாதிரி இருக்கணும், ரவுண்ட். நம்ம சங்கிலி வந்து ஒரே மாதிரி இல்லாம வெவ்வேறு வடிவம் தாங்கிய சங்கிலி நம்மளுது. வெவ்வேறு வடிவம் தாங்கிய சங்கிலி, அவ்வளவுதான். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதுக்குள்ளதான் இது வந்து மனம். இந்த மனம் என்ன பண்ணுதுன்னா, இந்த மனம் வந்து இந்த அறிவு சொல்லுது. இந்த பாரு, அறிவில் தெளிவாகிறப்ப மனம் தெளிவாய்க்குது. மனம் தெளிவடைந்து அப்புறம் மனம் தெளிவடைகிறப்ப அதை எப்படி அடக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த தூண்டலை, பசிங்கிற ஒரு பசிங்கிறது வந்து தூண்டலை சரி பண்ணிட்டு முடிஞ்சு போச்சு. பசிங்கிற தூண்டலை சரி பண்ணி நாம என்ன பண்றோம்னா, அதான் அல்லல் அருள் ஆழ்வார்க்கு இல்லை. அதனாலதான் வந்து
இதை டார்வின் புரிஞ்சுக்கிட்டாரு. டார்வின் என்ன பண்றாருன்னா, எந்த உயிரும் விவசாயம் பண்றது இல்லை, அவருக்கு விவசாயத்தை பத்தி தெரியாது. உணவு பொருட்கள் இல்லாதனால அந்த ஒண்ணு அடிச்சுட்டு செத்துக்கும். அடிச்சுட்டு சாகிறப்ப இனப்பெருக்கம் குறைஞ்சிடும். அடிச்சுட்டு சாகிறப்ப அதாவது அதுக்கு வந்து அந்த அருளை எந்த ஒரு இதுவும் செயலுமே செய்யாம அது அருளை பெருக்கிக்கிறதுக்கு அதுக்கு தெரியல. தெரியாது. அதாவது விலங்குகளுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அருளை எடுத்து அந்த ஆற்றலை வந்து இயற்கையாகவே எடுத்துக்கிறதுக்கு அறிவு கிடையாது அதுக்கு. அதனால ஒண்ணும் அடித்து கொண்டு தனக்கு கீழே இருக்கிற ஜீவராசிகள் அதை அடித்து சாப்பிடக்கூடிய தன்மையில தான் இருக்கு மிருகங்கள் எல்லாமே. இப்ப மனிதன் வந்து சிந்திக்கும் திறன் இருக்கிறதுனால அறிவை கொண்டு அந்த ஆற்றலாகவே எடுத்துக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு மனிதனுக்கு மட்டும்தான் வாய்ப்பு இருக்கு. அதேதான். அது நானோவா மாறணும். நானோவர் துகளாக இருக்கணும். உடம்பு துகளாக தான் இருக்கு. அந்த துகள் அதுக்கான தகுதியோட தான் இந்த உடம்பு இருக்கு. அதுக்குதான் இந்த மெலோனின் இருக்கு, மெலோனோசைட். அந்த கெமிக்கல் அதுக்குள்ள இருக்கு, அந்த கெமிஸ்ட்ரி அதுக்குள்ள இருக்கு, அந்த பிசிக்ஸுக்குள்ள அந்த கெமிஸ்ட்ரி இருக்கு. இந்த மெலனோசைட் இல்லைன்னா ஒளி இழுக்காது. மெலனோசைட் இல்லைன்னா ஒளி இழுக்காது. மெலனோசைட்டினுடைய அடிப்படையை வந்து மின்காந்தத்தை, இது மட்டும் இல்ல, ரேடியேஷன் எடுக்கும். டைரக்ட் ரேடியேஷனவே எடுக்கும். ரேடியேஷன் ஃப்ரீக்வன்சி, எந்த ஃப்ரீக்வன்சி? காமா ஃப்ரீக்வன்சி. அதுலதான் நம்ம இந்த காமா ஃப்ரீக்வன்சி இழுக்கும். அப்போ அந்த சமாதி நிலையிலேயே கூட பாத்தீங்கன்னா, அப்போ இந்த உடம்பு அந்த மெலோனின் சித்தர்களுக்கு ஜீவசமாதி ஆன பிறகும் பாத்தீங்கன்னா அந்த ஆற்றலை எடுத்துக்கொண்டேதான் இருப்பாங்க. அப்ப ஆற்றல் அங்க இடத்துல ஸ்டாப் ஆகாது. ஆற்றல் எடுத்துட்டே இருப்பாங்க. அதான் நான் யோசிப்பேன், எப்படி வந்து அவங்களுக்கு வந்து அந்த எனர்ஜி கிடைச்சிக்கிட்டே இருக்கு, உடம்பு வந்து கெட்டு போகாம இருக்கு, எப்படி கெட்டு போகாம இருக்கு? அப்போ அந்த நானோ இதுல ஆற்றல உள்வாங்கிக்கிட்டே இருக்கு. அதேதான். சூரிய தகடு மாதிரி வாங்கிட்டே இருக்கு. சூரிய தகடை ஒன்ஸ் வச்சுட்டீங்கன்னா அது அப்படியே பராமரிச்சு. சூரிய தகடை 25 வருஷத்துக்கு வருங்கிறேன். ஒண்ணுமே வெறும் பிளாஸ்டிக். அது சிலிக்கான், ஒண்ணுமே ஆகாது. சிலிக்கான் அப்படியே அது கருப்பா வேற இருக்கும். கருப்பு தான் வெளிச்சத்தை நல்லா இழுக்கும். வெள்ளை வந்து வெளிச்சத்தை இழுக்காது. 90 விழுக்காடு வெளியில் விட்டுரும். வெள்ளை சட்டை போட்டேன்னா வெப்பம் தெரியாது, கருப்பு சட்டை போட்டேன்னா பயங்கர வெப்பமா இருக்கும். அதனாலதான் சிலிக்கான் செல்லு பூரா கருப்புல இருக்கும். அப்ப எந்த தன்மை எந்தெந்த தன்மையோட போய் சேரணுமோ அது அந்தந்த தன்மையோட போய் சேர்ந்துட்டா பிரச்சனை கிடையாது. அது வரைக்கும் பிரச்சனை தான். அப்ப அதை நோக்கி நம்ம டிராவல் பண்ணணும். அதை நோக்கி அந்த ஆற்றலை பெறுவதற்கு நம்ம ஒர்க் பண்ணணும். அதே ஒரு மீனுக்கு என்ன, மீன் எப்படி ஒரு லட்சக்கணக்கான குட்டி போடு நினைக்கிறேமோ, நாமளும் அப்படித்தான். நாம வந்து நமக்கான இனப்பெருக்கு நாம் பண்றோம். ஏன் இனப்பெருக்கு பண்றப்ப ஏன் நீங்க எல்லாம் இனப்பெருக்கு பண்ணும் பொழுது என்ன பண்ணணும் எப்படி பாத்தீங்கன்னா, அப்ப உணவை பத்தி பேசப்படாது. இனப்பெருக்கு தானே பண்ண, இனப்பெருக்கு பண்ணிட்டு போற, அப்படியே உணவை பத்தி கேக்குற. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. உணவு இனப்பெருக்கத்துக்கும் உணவுக்கும் என்ன எப்படி சம்பந்தப்படுத்துறீங்க? ஏன் இனப்பெருக்கு தானே பண்ற, ஏன் உணவு பெருக்கம் பண்ண மாட்டேங்கிற? திருமணம் பண்ணி வைக்கிறீங்க, ஏன் விவசாயம் பண்ண திருமணம் பண்ணி வைக்கிறீங்க, உணவு தானே முக்கியம். அப்படியே உணவு பண்ற, உணவு தானே முக்கியம். அப்ப ஏன் முதல்ல விவசாயம் பண்ணிட்டு தானே திருமணம் பண்ணணும்? அப்படி பாத்தீங்கன்னா உணவு தேவைன்னு சொன்னா நீங்க விவசாயம் பண்ணிட்டு தானே இனப்பெருக்கம் பண்ணணும். சரி, இதை பத்தி மறுபடியும் நம்ம பேசுவோம், சரிங்களா? என்ன பாயிண்ட் சொன்னீங்க? கடைசியில என்ன சொன்னீங்க? இனப்பெருக்கம் பண்றப்ப ஏன் உணவு பெருக்கம் பண்ண மாட்டேங்கிற? இனப்பெருக்கம் தானே பண்றேன், உனக்கு உணவு தேவைன்னா ஏன் உணவு போக மாட்டேங்க? இனப்பெருக்கம் பண்ற நீ உணவு பெருக்கத்து பண்ண மாட்டேங்கிற? பண்ணு. இதுல யார கேள்வி கேக்குறீங்க? இப்ப இதுல கேக்குறீங்களா, யார கேக்குறது? மிருகங்களை கேள்வி கேக்குறீங்களா? மிருகங்களை யாராவது கேள்வி கேட்பாங்களா? மிருகங்களுக்கு அந்த புரிஞ்சுக்கிற தன்மையோ அதுவோ கிடையாது. அதனாலதான் இன்னொரு மிருகத்தை அடிச்சு சாப்பிடுறது. இப்ப மனிதன் அந்த கேள்வி கேட்கணும், மனிதன் அப்போ தானே உணவு தயாரிக்கணும்னு சொல்றீங்களா? லைக் வந்து தயாரிச்சு இருக்க கூடாதுன்னு சொல்றீங்களா? நெய்யே தயாரிச்சுக்கோ, உணவு நெய்யே தயாரிச்சுக்கோ. உணவு பெருக்கம் பண்றதுக்கு நீ தானே பண்ணிக்கிற, இந்த இனப்பெருக்கம் பண்றப்ப நீ தானே பண்ணிக்கிற. இனப்பெருக்கம் பண்றதுக்கு நம்மளதான் பண்ணிக்கிறோம். அப்புறம் உணவு நீயே தயாரிச்சுக்கோ. உணவு
அதுக்கு மட்டும் ஏன் டிபெண்டா இருக்குன்னு கேக்குறீங்க? எதுக்கு இன்னொருத்தர் சார்ந்து இருக்கிறது? நீ தயாரிக்காது என்ன வழின்னு பாரு. அதுக்கு எதாவது வழி, அதுக்கு ஆற்றல் வேணும்ல. ஆற்றலுக்கு என்ன வழி பண்ணு. ஆற்றலை எடுத்துக்கோ. ஆற்றல் நீ தயாரி பண்ணு. உணவு தான் வேணுங்க, அப்ப நீயே சமைக்க வேண்டியதுதானே. அதை கடையில் போய் வாங்கி தின்னுட்டு இருக்கிற. கடை என்ன வெங்காயத்துக்கு போற? அவன் வாங்கி வியாபாரி. அவன் 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 வியாபாரி. அவன் அவன் வந்து ஆற்றுல அவன் ஒரு வியாபாரி. அப்ப இப்ப ஐயா என்ன சொல்ல வரீங்கன்னா, நீ நம்ம கடைக்கு இப்ப தானே சமைச்சு சாப்பிடுறது தப்புதான். அப்போ இங்கதான் உணவு விஷமா வர்றப்ப இங்க உணவு விஷமா வருது. நீ உணவு இன்னைக்கு உணவு விஷமா இருக்கறனால அப்ப ஆற்றல் எங்க இருந்து வருதுன்னா அதுதான் நீ செஞ்சுக்கணும். இதை பத்தி நம்ம மறுபடி பேசுவோம்.